ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 17ஆம் தேதி சித்திரை அமாவாசையானது வருகிறது. இந்த அமாவாசை பார்த்தீங்கன்னா மற்ற அமாவாசை போல ஒரு சாதாரண அமாவாசை அப்படின்னே சொல்ல முடியாது. இந்த அமாவாசை பார்த்தீங்கன்னா மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு அமாவாசை நாள் அப்படின்னே நம்ம சொல்லலாம். அப்படிப்பட்ட இந்த அமாவாசைக்கு பிறகு ஒவ்வொரு ராசினியர்களுக்கும் என்ன மாதிரியான மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போது, என்ன மாதிரியான திருப்பங்கள் காத்திருக்கிறது அப்படிங்கிறத நாம் இந்த வீடியோ மூலம் நிச்சயமாக தெரிந்து கொள்ளலாம். ஸோ அந்த வகையில் உங்களுடைய ராசிக்கு இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான பலன்கள் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத நிச்சயமாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஸோ இன்னைக்கு எந்த ராசி நேயர்களுக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விருச்சிகம் ராசி நேயர்களுக்கு இந்த சித்திரை அமாவாசைக்கு பிறகு என்ன மாற்றங்கள் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். அதுபோலவே இந்த சித்திரை மாத அமாவாசை நாளில் பித்ரு தோஷத்திலிருந்து விடுபடணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா, கண்டிப்பாக இந்த அமாவாசை நாளில் இந்த பரிகாரங்களை நீங்கள் செய்து வரும் பொழுது இதன் மூலம் நிறைய மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்து வந்தீங்கன்னா உங்களை பிடித்திருக்கக்கூடிய பாவங்களிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குங்க. அதுபோல கர்ம வினைகள் நிச்சயமாக உங்களிடம் இருந்து நீங்கிடும். ஸோ இந்த பரிகாரத்தை செய்யறதுனால பல வகையில் உங்கள் வாழ்க்கையில் நிறைய விதமான நன்மைகள் இதன் மூலம் கிடைக்கிறதுனால நிச்சயமாக இந்த பரிகாரத்தை நீங்கள் மேற்கொள்ளலாம். ஸோ இந்த சித்திரை மாத அமாவாசை நாளில் இந்த பரிகாரத்தை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். அதன் பிறகு விருச்சிக ராசி நேயர்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளலாம். பொதுவாகவே அமாவாசை நாள் அப்படின்னு சொல்லும்போது இந்த நாள் முன்னோர் வழிபாட்டிற்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த அமாவாசை நாளில் முன்னோர்களுடைய ஆசீர்வாதங்களை பெறுவதற்கும் பித்ரு தோஷத்தை நீக்குவதற்கும் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்து வரும்பொழுது முன்னோர்கள் ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூரணமா நிச்சயமா கிடைக்குங்க. இந்த சித்திரை மாத அமாவாசை நாளில் இந்த முன்னோர் வழிபாடு மட்டும் செய்யாமல் நிறைய விஷயங்களை கண்டிப்பாக செய்வாங்க. அதாவது இந்த நாளில் புனிதமான சடங்குகள், முன்னோர் வழிபாடு மற்றும் கடவுள் வழிபாடு செய்வதற்கான ஒரு உகந்த நாள் அப்படின்னே சொல்லப்படுது. இப்படி இந்த நாளில் நம்ம செய்யும் பொழுது நிச்சயமாக நம்மளை பிடித்திருக்கக்கூடிய கர்ம வினைகள் நிச்சயமாக நம்ம வாழ்க்கை விட்டு நீங்கிடும் அப்படின்னு ஐதீகமாகவே சொல்லப்படுது. பாவங்களிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த அமாவாசை நாளில் நீங்கள் என்ன மாதிரி பரிகாரங்களை செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்திரை மாத அமாவாசை நாட்களில் அரச மரத்திற்கு கங்கை நீர் பூக்கள் சமர்ப்பித்து வழிபாடு செய்யலாம். இப்படி நீங்கள் வழிபாடு செய்யும் போது உங்களுடைய முன்னோர்களை நினைத்து ஓம் பித்ருவய நமக என்ற மந்திரத்தை நீங்கள் மனதார உச்சரித்து வழிபாடு செய்யலாம். இப்படி செய்து வந்தீங்கன்னா முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைப்பதோடு அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடையக்கூடிய அற்புதமான நிகழ்வு இதனால் நிச்சயமாக ஏற்படும். இந்த அமாவாசை நாட்களில் தெற்கு திசை நோக்கி உங்களுடைய முன்னோர்களுக்கு பித்ரு தர்ப்பணம் நீங்கள் செய்யலாம். பித்ரு சோஸ்திரம், பித்ருக்கான மந்திரம் ஏதாவது தெரிந்தால் கண்டிப்பாக அதையும் மனதார நீங்கள் சொல்லலாம். இதனால் உங்களுடைய முன்னோர்கள் மனம் மகிழ்ந்து உங்களுக்கு நிறைய விதமான பாசிட்டிவான ஒரு பலனை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது முன்னோர்கள் மனம் மகிழ்ந்து உங்களை ஆசீர்வாதம் செய்வதால் கண்டிப்பாக உங்களுடைய குடும்பத்திற்கு ஒரு அமைதி கிடைக்கும், உங்களுடைய வாழ்க்கையில் செழிப்பு கிடைக்கும். நிறைய பேருக்கு ஆன்மீக ரீதியான தொடர்பு இதனால் நிச்சயமாக அதிகரிக்கும். இந்த அமாவாசை நாட்களில் உங்களுடைய முன்னோர்களின் படத்திற்கு முன்பு விளக்கேற்றி வழிபாடு செய்யலாம். இல்லையெனில் அரச மரத்தடிக்கு அடியில் அல்லது கிழக்கு திசையில் நீங்கள் விளக்குகளை ஏற்றி வைக்கலாம். உங்களுடைய முன்னோர்களை நினைத்து இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் செய்யும் போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத நிறைய மாற்றங்கள் உண்டாகும். இதனால் நீங்கள் நினைத்து பார்க்காத அளவிற்கு செல்வம், பணம், செழிப்பு இது அனைத்துமே அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கிறது. இதனால் சில நேயர்களுக்கு ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும், குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும். ஸோ மறக்காமல் இந்த சித்திரை மாத அமாவாசை நாளன்று உங்களை பிடித்திருக்கக்கூடிய பித்ரு தோஷத்திலிருந்து விடுபடணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம். இந்த சித்திரை மாத அமாவாசை நாளிலிருந்து விருச்சிக ராசி நேயர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத நாம் இப்போ தெரிந்து கொள்ளலாம். பொதுவாகவே விருச்சிக ராசி நேயர்கள் எப்படிப்பட்ட ஒரு குணம் கொண்ட நபராக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீரம் மிகுந்த அற்புதமான குணம் படைத்த நபர் அப்படின்னே உங்களை சொல்லலாம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு ஏப்ரல் 17ஆம் தேதியிலிருந்து பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசி அதிபதி மற்றும் 6ஆம் இடத்தில் அதிபதியான செவ்வாய் பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கிறார். இது பார்த்தீங்கன்னா சனியுடன் சேர்க்கை பெற்று இருக்கிறதுனால கண்டிப்பாக விருச்சிக ராசி நேயர்களுக்கு நிறைய மாற்றங்கள் உருவாகும்.
இழந்த அனைத்தையும் இன்பங்களை மீட்டு தரப்போகிற ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமையலாம். இதனால தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க போகுது. எண்ணம் போல் வாழ்க்கை என்ற பழமொழிக்கு ஏற்ப உங்க வாழ்க்கை மாறலாம். தடைபட்ட அனைத்து செயல்களும் சித்தியாக போகிறது. பூர்வ புண்ணிய ஸ்தானம் பலம் பெறுவதால் முன்னோர்களின் நல்ல ஆசையும் குல தெய்வத்துடைய அனுகிரகமும் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதாவது உங்களுடைய வளர்ச்சிக்கான பாதை இந்த காலகட்டத்தில் நீங்க கண்கூடாக பார்க்கலாம். இதுவரை வெளி உலகிற்கு தெரியாமல் இருந்த உங்களுடைய பெயர் இந்த காலகட்டத்தில் தெரிந்து புகழ் கௌரவம் நிச்சயமாக அதிகரிக்கும். கௌரவ பதவிகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு விருச்சிக ராசினியர்களுக்கு இருக்கிறது. உங்களுடைய சோதனைகள் சாதனைகளாக மாறலாம். ஆன்ம பலம் பெருகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா வெளியூர் வெளிநாட்டிற்கு இடம்பெயரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கிறது. கோச்சார சனி பகவான் உங்களுடைய திட்டம் மற்றும் முயற்சிகளில் வெற்றி பெற உதவி செய்வாருங்க. இதனால் மகிழ்ச்சி அடைந்து மிகுந்த ஒரு மாற்றத்தை உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்கலாம். ஒளிமயமான எதிர்காலம் உங்களை வழிநடத்த போகிற ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த நாள் அமையலாம். எதிர்காலம் பற்றிய அனைத்து நம்பிக்கைகளும் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கலாம். கடமையில பார்த்தீங்கன்னா கண்ணும் கருத்துமாக இருந்து வெற்றி பெறக்கூடிய சூழல் விருச்சிக ராசி நேயர்களுக்கு இருக்கிறது. திறமைகளை வெளிக்காட்ட அரிய சந்தர்ப்பம் உங்களை தேடி வரும். உங்களை வம்பில் மாட்டிய எதிரிகள் இருந்த இடம் தெரியாமல் போகக்கூடிய ஒரு சூழல் நிச்சயமாக இருக்கிறது. கூட்டு குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள் மனசங்கடங்கள் அனைத்துமே மறியலாம். மனக்கசப்பில் பிறந்த குடும்பங்கள் ஒன்றிணையக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. குடும்ப உறுப்பினர்களிடம் சகிச்சு நிலை திரும்பலாம். உங்களுடைய குடும்ப நிலை இந்த காலகட்டத்தில் உயரக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்புகள் இருக்கிறது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா குடும்ப பொறுப்பை ஏற்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். சகோதர சகோதரி மேல் அன்பு அதிகரிக்கும். குடும்ப உறவுகள் உங்கள் மேல் அன்பை பொழியக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தலாம். பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். சுபகாரிய பேச்சுகள் கைகூடி அமையலாம். குடும்ப ஒற்றுமையை சிதைத்த எதிரிகள் இறந்த இடம் தெரியாமல் போகலாம். பூர்வீக சொத்து தொடர்பான வம்பு வழக்குகள் இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்தீங்கன்னா சுமூகமாக உங்களுக்கு தீர்க்கப்படும். சில நேயர்களுக்கு தாத்தா பாட்டியாக கூடிய வாய்ப்புகள் உண்டாகலாம். பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா புத்திர வாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு இந்த காலகட்டங்களில் இருக்கிறது. உடல் பெருக்கம் ஏற்படலாம். சிறு சிறு உடல் உபாதைகள் தோன்றி மறையலாம். ஆரோக்கியத்தை மேம்படுத்த உரிய வைத்திய முறையை அணுகுவது உங்களுக்கு அவசியம். சுய வைத்தியத்தை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். பெற்றவர்கள் பெரியவர்களின் நல்லாசியுடன் திருமணம் நல்லபடியாக விருச்சிக ராசி நேயர்களுக்கு நடக்கலாம். மாணவர்களுக்கு பார்க்கும் பொழுது கல்வி மற்றும் ஆரோக்கியம் மேம்படும். போட்டித் தேர்வில் பொது தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்கிறது. விருச்சிக ராசி நேயர்களுடைய பொருளாதார வாழ்க்கையை பார்க்கும் பொழுது தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு சனி மற்றும் குருவின் பார்வை இருப்பதால் கண்டிப்பாக விருச்சிக ராசி நேயர்களுக்கு அதிர்ஷ்டமும் பேரதிர்ஷ்டமும் இணைந்து ராஜயோகத்தை கிடைக்க போகிறது. இதனால் நல்ல வசதி வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும். பண வசதி சிறப்பாக இருக்கலாம். பொருளாதார நிலையிலே மிகப்பெரிய வளர்ச்சி உங்களுக்கு ஏற்படும். வராது என்று நினைத்த பணம் கண்டிப்பாக உங்க கைக்கு வந்து சேரலாம். விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழக்கூடிய சூழல் உங்களுக்கு கட்டாயம் இருக்கிறது. இதுவரை பங்கு சந்தை பற்றிய ஆர்வம் இல்லாதவர்களுக்கு கூட பங்கு வர்க்கத்தின் மேல் ஆர்வம் திடீரென்று ஏற்படலாம். சிறிய பங்குச்சந்தை முதலீட்டில் பெரிய லாபங்கள் கிடைக்குங்க. புதிய அசையா சொத்துக்கள் உருவாகும். சில நேயர்களுக்கு நீண்ட காலமாக ஆசைப்பட்ட வீடு வாகனத்தை வாங்கக்கூடிய யோகம் உண்டாகலாம். விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா குடும்ப சுமைகள் பொறுப்புகள் அதிகரிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவலாம். தனவரவு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அழகிய ஆடம்பர விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் பெண்மணிகளுக்கு இருக்கிறது. கணவன் மற்றும் புகுந்த வீட்டாரின் ஆதரவு மகிழ்ச்சி தருவதாக உங்களுக்கு அமையலாம். உங்களுடைய முயற்சிகள் எண்ணங்கள் இந்த காலகட்டத்தில் நல்லபடியாக நடந்து முடியலாம். உடன் பிறந்தவர்களிடம் பார்த்தீங்கன்னா நிலவி வந்த கருத்து வேறுபாடுகள் மறியுங்க. வீடு வாகன யோகம் உங்களுக்கு சிறப்பாக அமையலாம். செல்வ செழிப்பில் மதிப்பளிக்கக்கூடிய வாய்ப்புகள் பெண்மணிகளுக்கு இருக்கிறது. உங்களின் மேல் அக்கறை மதிப்பு மரியாதை உள்ளவர் யார் என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு கடவுள் உங்களுக்கு கொடுக்க போகிறார் அப்படின்னே சொல்லலாம். சந்தர்ப்பமாக இதை எடுத்துக்கொண்டு வாழ வேண்டிய காலகட்டமாக அமையலாம். குழந்தைகளுடைய கல்வியில ஆர்வம் முன்னேற்றம் மன நிம்மதி உங்களுக்கு ஏற்படலாம். ஸோ இந்த காலகட்டம் முழுமையாகவே பெண்மணிகளுக்கு ஒரு ஏற்ற காலகட்டமாக பாசிட்டிவான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக உங்களுக்கு அமையலாம். ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் சித்திரை மாத அமாவாசைக்கு பிறகு விருச்சிக ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைத்திருக்கு, அதுபோலவே இந்த சித்திரை மாத அமாவாசை நாளில் பித்ரு தோஷத்தை நீக்குவதற்கு என்ன மாதிரியான பரிகாரங்களை செய்யலாம்
அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் நிச்சயமாக நீங்கள் பார்த்து தெரிந்திருப்பீங்க. மேலும் இதுபோல் ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.